மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் இதுவரைக்கும் தனஸ்தானத்திலன்னு இருக்கார். அதாவது 2வது ஸ்தானத்துக்கு பேர் தனஸ்தானம்னு பேர். மேஷ ராசிக்கு அடுத்த ராசி ரிஷப ராசி அதில் உட்கார்ந்துருக்காரு. அந்த குரு பகவான் இப்போ 3வது ஸ்தானத்துக்கு போகிறார். அந்த 3வது ஸ்தானத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தைரியஸ்தானம்னு பேர். அப்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு மனக்குழப்பம், பிரச்சனைகள் இதிலிருந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. மனசுக்கு தைரியம் வரப்போகுது. இதில் என்ன அப்படின்னா, நிறைய ஒரு ஆட்களுக்கு இப்போது மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகலாம்னு தோணும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் ஒரு அடுத்த கட்ட மாற்றம் நடக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல சிலருக்கு ஒரு புதிய வேலை மாற்றம் செய்யணும். ஒரு வேலையில் ஒரு நெருக்கடி இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அதனால் வேலையை விட்டுட்டு வேறு வேலை மாற்றம் செய்யலாம்னு நினைப்பாங்க. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ உண்டு. புகழ் தேடக்கூடியவங்க புகழ் கிடைக்கும். ஒரு மீடியாவில் இருக்காங்க, இல்லை கலைத்துறையில் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் இடையில் ஒரு தொடர்பு பெறுகிறார். அப்படி அந்த தொடர்பு வருதுன்னு சொன்னாலே ஜென்ரலாகவே ஹாரோஸ்கோப்ஸில் அப்படி குரு பகவான் ஒரு 3rd பிளேஸ்லேயோ 9th பிளேஸ்லேயோ இருந்து அப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க ரொம்ப புகழோடு இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ மேஷராசிக்காரங்க நல்ல புகழோடு இருப்பாங்க, அதில் சந்தேகம் இல்லை.